நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை மரப்பாலம் பகுதியில் கடந்த 17ஆம் தேதி வடமாநில தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நரேந்திரன், வீரேந்திரன் ஆகிய இருவரை தனியார் தேயிலை தோட்ட உரிமையாளர் கடந்த ஒரு வாரம் முன்பு பணியில் அமர்த்தியுள்ளார். அவர்களுக்காக மரப்பாலம் பகுதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து கொடுத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி காலை இருவரும் வேலைக்கு வராததால் எஸ்டேட் மேலாளர் ஜெலீல் என்பவர் அவர்கள் தங்கியிருக்கும் வீட்டிற்கு சென்று பார்த்தபொழுது நரேந்திரன் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஜெலீல் குன்னூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து குன்னூர் டிஎஸ்பி ரவி தலைமையில் குன்னூர் இன்ஸ்பெக்டர் சதீஷ் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து நரேந்திரனின் சடலத்தை கைப்பற்றினர். பின்பு அருகே இரத்த வெள்ளத்தில் கிடந்த நரேந்திரன் அருகில் இருந்த அரிவாளையும் கைப்பற்றினர். டிஎஸ்பி அளித்த தகவலின் பெயரில் மாவட்ட எஸ்பி என்எஸ் நிசா நேரில் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். பின்பு தடய அறிவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மோப்பனாய் வரவழைக்கப்பட்ட பொழுது மோப்பனாயானது 2 கிலோமீட்டர் வரை ஓடிச் சென்று திரும்பியது. இந்நிலையில் குன்னூர் டிஎஸ்பி ரவி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். சக தொழிலாளியான வீரேந்தர் தலைமறைவானதால் வீரேந்தரின் செல்போன் சிக்னல்களை காவல்துறையினர் கண்காணித்தனர். அப்பொழுது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் கடைசியாக வீரேந்திரனின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குன்னூர் சப் இன்ஸ்பெக்டர் குணா தலைமையில் காவலர்கள் ஜாகீர், ஹுசைன், வினித், பாலாஜி அடங்கிய தனிப்படையினர் ஒடிசா விரைந்து சென்று கொலை குற்றவாளியான வீரேந்திரனை நேற்று கைது செய்தனர். தற்போது வீரேந்திரனை ரயில் மூலம் குன்னூர் கொண்டு வருகின்றனர். இங்கு கொண்டு வந்த பிறகுதான் கொலைக்கான முழு காரணம் தெரியும் என்று குன்னூர் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.